இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த பீச் விலாசத்தோட 29 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின், ஹீரோ அப்புறம் ஷின்னி இளவரசர் 3 பேருமே பாரில் சுச்சுவேஷன் எல்லாம் ஹேண்டில் பண்ணதுனால ரிட்டன் கேபிட்டலுக்கு வந்து போயிட்டுருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது தாசுவோட எல்லை பகுதிக்கு போகும்போது அங்கே வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. ஆல்ரெடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதுனால அவங்களோட வீடு எதுவுமே இருக்காதுல்ல. இப்போ ரொம்ப பசியோடையும் குளிர்லையும் நோயாலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோனுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட இருக்க சாப்பாடு, மருந்துகள், அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு தனியாக பேஷண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, தங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுலேயே ஒரு சின்ன பொண்ணுன்னா ரொம்ப ஃபீவரில் வந்து கஷ்டப்பட்டுருக்குமா. அந்த விஷயத்தை பார்த்த ஹீரோயின் வந்து இங்கே வெளியில் படுக்க வேணாம், அந்த பொண்ணை வந்து என்னோடய கேரேஜில் படுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் குளிரில் வந்து நடந்து போவாங்க. இந்த இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னதான் அவருக்குமே உடம்புல பாய்சன் இருந்து டைர்டாகவே ஃபீல் ஆனாலுமே ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பனி செட் ஆகாதில்ல, அதனால் சுடுதண்ணீரை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஹீரோயினோட காலுக்கு வந்து நல்லா சுடுதண்ணில் வச்சு அவருக்கு வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி விடுவார். உனக்கு வந்து வெளியில் பனி சேராதில்ல அதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி ஹீரோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போகும். நம்மளை பார்த்துக்கிறதுக்கு இவர் தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வெள்ளத்துலனா மக்கள் எல்லாருமே வந்து சிக்கி தவிப்பாங்கல்ல, ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து போக முடியாமல் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் எடிட் பண்ணும்ல, அந்த மாதிரி இருக்கவங்களுக்குன்னா எப்படி சாப்பாடெல்லாம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, பேசாமல் ஒன்று பண்ணலாம். ஆற்றுக்கு மேலே ஒரு குச்சி மாதிரி ஊனி ஒரு சைடுலேருந்து இன்னொரு சைடுக்கு இரும்புகளை வந்து கேபிள் கட்டி இங்கேருந்து அங்கே கூடையில் வந்து சாப்பாடை வச்சு அனுப்பி விடலாம், கொஞ்சம் ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த விஷயம் எல்லாருக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுபடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆற்றுக்கு அந்த சைடு வெள்ளம் வராமல் இருக்கும்ல, அந்த சைடு இருக்க மக்களுக்குன்னா வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் சாப்பாடு எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இந்த விஷயம் கேபிட்டல் ஃபுல்லாகவும் பரவ ஆரம்பிக்கும். ஆனால் ராஜா வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டு நீங்கள் தான் இந்த விஷயத்தில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டி நிறைய கிஃப்டெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த சந்தோஷமான விஷயத்தை கொண்டாடுறதுக்காக நான் ஒரு ஹண்டிங் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எல்லோரும் வேட்டையாடுறதுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லோரும் வேட்டையாடுறதுக்காக போவாங்க. அப்படி ராஜ குடும்பத்தில் வேட்டையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு மாஸ்க் போட்டிருக்க அசாசின்ஸ்னால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இவங்கெல்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவும் முழுசாக டார்கெட் பண்ணுறது யாருன்னா ஷின்னி இளவரசரை தான் டார்கெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷின்னி இளவரசரை டார்கெட் பண்ணும்போது நம்ம ஹீரோ முன்னாடி போயிட்டு அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து இந்த மற்றவங்க கூட சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஷின்னி இளவரசரை காப்பாற்றுறதுனால இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டு போய் ஒரு மலை குகையில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த குகைக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ அப்புறம் அவங்களோட அண்ணன் ஷின்னி இளவரசர் 2 பேரும் மட்டும்தான் இருப்பாங்க. ஷின்னி இளவரசருக்கு என்ன தான் நம்ம ஹீரோ பிடிக்காமல் இருந்தாலுமே, அதாவது வெறுக்கிற அளவுக்குனா கிடையாது, அரசியல் ரீதியாக பிடிக்காது, மற்றபடி தம்பியை கேர் பண்ணி தான் பார்த்துக்குவார். சின்னதை இருமுனாலும் அவர் பதறி போயிடுவார். ஹீரோக்கு இப்போ தான் தெரியும் நம்மளை வந்து இந்தளவுக்கு இவன் கேர் பண்ணுவானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த மாதிரி நியூஸ் தெரிய வரும். ஹீரோ வந்து இந்த மாதிரி வந்து காணா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னி இளவரசரையும் காணான்னு சொல்லும்போது 2 பேரும் ஆபத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஹீரோ வந்து நிறைய ஸ்பெஷல் போர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்களே, அவங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ வந்து காப்பாற்றணும், அதுக்கான ஏழைகளை பாருங்கள், எங்கே இருக்காங்கன்னு தேடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இந்த டைமில் அந்த குகைக்குள்ளே தான் காட்டுறாங்க. இப்போ வந்து ஹீரோ அப்புறம் அந்த ஷின்னி இளவரசர் 2 பேர் தானே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஷின்னி இளவரசர்கிட்ட வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து இன்னும் ஹீரோயினை மறக்கலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஷின்னி இளவரசர் எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. அவருக்கு புரியுது நம்ம வந்து இப்போ சொன்னால் வந்து அவன் வந்து மனசு கஷ்டப்படுவான், கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கும் புரியுது இவன் வந்து உண்மையிலே வெளியில் தான் வந்து நம்ம வந்து வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான், உள்ளுக்குள்ள உண்மையிலே வெறுப்பு இல்லை, எல்லாரும் ஒன்றா தான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இவர் சொல்லுவார், இப்போ தான் உங்ககிட்ட உண்மையில் அண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கே எனக்கு வருது, என்னை நல்லா பாசமாக பார்த்துக்கிறீங்கல்ல, அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது பேசாமல் இருடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னா இங்கேருந்து தப்பிச்சு போகணும்ல, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வந்து ஒரு பிளான் வந்து போடுவாங்க. அப்படி இப்போ என்ன பிளான் அப்படின்னா 2 பேருமே அப்படியே மயங்கி போயிருக்க மாதிரி வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி மயக்கம் போடும் கார்ட்ஸ்லாம் என்ன
பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மயக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது வந்து பார்க்க வருவாங்களே, கரெக்டாக அந்த டைத்தை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி அங்கே தப்பிச்சு போகிறாங்க. ஆனால் சுற்றிலும் மலைக்கு வெளியில் வந்து காடாக தானே இருக்கும். எல்லா பக்கமும் வந்து இவங்களை வந்து கடத்திட்டு வந்தவங்க வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்களும் சுற்றி வளைச்சிருப்பாங்க. அவங்க அட்டாக் பண்ணதில் ஷின்னி இளவரசருக்கு வந்து பெருசாகவே காயம் வந்துருமா. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து இந்த இடத்துல இருந்து இவங்களை வந்து டிசீஸ் திருப்புறேன், நீ இங்கேருந்து போயிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு ஆளை கூட்ட சொல்லி நம்ம ஷின்னி இளவரசன் அனுப்பி வைப்பாங்க. ஹீரோ இந்த மாதிரி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார். இருந்தாலும் இப்போதைக்கு இவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆளை கூப்பிட்றதுக்காக போயிடுவாங்க. இதுக்கடையில் ஹீரோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணாலும் சுற்றி எல்லா பக்கமும் ஆள் பறிச்சனால அவங்க வந்து ஹீரோ திருப்பி வந்து கடத்திட்டு போகிறாங்க. திருப்பி கூப்பிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு இவங்களுக்குனா பாஸ்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, அவங்கள்ட்ட கொண்டு போய் நிறுத்துறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குனா பாஸாக இருக்கிறவே ஒரு மாஸ்க் போட்டிருப்பான். அவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. வேறு யாருமே இல்லை, திங்கிலவசர் தான் அதுக்கு பின்னாடி இருந்திருக்கவர். அப்போ அவை சாகலையான்னு பார்த்தா சாகலை, தப்பிச்சு வந்து இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கான். அப்போ தான் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து இது எல்லாத்துக்கும் பின்னாடி நான் தான் இருக்கேன், எனக்கு அரியணை வேணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதுக்கிட்ட இவ்வளோ தூரம் பண்ணுறேன், நானே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், எனக்கு வந்து முக்கியமான வேலை நிறையா இருக்கும், என்ன இதுக்கு நான் டார்கெட் பண்ணுறேன்னு கேட்கும்போது அப்போ தான் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், உன்னோட அப்பா இருக்கார் பார்த்தியா, அவர் தான் உனக்கு பாய்சன் வச்சது, அது தெரியாதா, இப்போ இருக்க கரண்ட் ராஜா தான் உனக்கு பாய்சன் வச்சார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ நம்ப மாட்டார். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பார்ல, அப்போயும் நம்ம ஹீரோ நம்பியிருக்க மாட்டார். இப்போயும் நம்புறதுக்கும் ஹீரோவுக்கு வந்து மனசு இல்லை. அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீ போய் சொல்கிற, அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். ஆனால் திங்கிலவரசர் வந்து என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, ராஜமாதா எழுதுனா ஒரு டாக்குமெண்ட் ப்ரூஃபே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசே உடைஞ்சு போயிடும். உண்மையிலே நம்ம அப்பா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பண்ணாரா, அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மனசு உடைஞ்சு போயிடுவார். இதுக்கு மேற்பட்டு இவன் வந்து நமக்கு வந்து எதுவும் வந்து எதிராக பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவரும் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஹீரோவை ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஹீரோவுக்கு அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அப்படியே மனசு உடஞ்சி போய் வந்துட்டு இருப்பார். இவ்வளோ பெரிய ஷாக்கிங்கை தாங்க முடியாமல் அவர் உடம்புல இருக்க கோல்டு பாய்சன் வந்து திரும்பியும் வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குமா. ஆனால் நில குறைஞ்சி போய் வந்துட்டு இருக்க அந்த டைம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நியூஸ் தெரிய வந்து ஹீரோ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து அவங்க கையிலே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அடுத்த அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தூங்காமல் இருந்துட்டு ஹீரோக்கு மருந்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பக்கத்துலேயே பேம்பர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்ன ஆபத்து வந்தாலும் சரி நான் உன் கூடயே தான் இருப்பேன், எல்லாத்தையும் நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து ஃபேஸ் பண்ணலாம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆறுதலாகவும் பேசிவிட்டு உன் கூட லைஃப்லாம் நான் இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்பிக்கையாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு ஹீரோயின் நம்பிக்கையாக பேசுகிறதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலுமே ராஜா தான் இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்ற விஷயங்களை அவரால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஆனால் அடுத்த நாள் காலையிலே என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோ எந்திரிச்ச வெளியே ராஜா கிட்டே போயிட்டு கேட்பார், உண்மையிலே நீ தான் எனக்கு வந்து பாய்சன் வந்து வச்சியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறதுக்காக போவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இது நாள் வரைக்கும் ராஜா வந்து இவர் வந்து எப்படி வந்து பேம்பர் பண்ணி பார்த்துருந்துருப்பார், அந்த விஷயங்கள் எல்லாமே இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியும், ஆக்சுவல் ராஜா வந்து இப்போ உடம்பு முடியாமல் இருப்பார். எப்படி இவருக்கு உடம்பு முடியாமல் போயிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹீரோ வந்து கடத்திட்டு போயிருக்காங்க, அவரை காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கவலைப்பட்டு உடம்பு முடியாமல் இப்போ படுத்த படுக்கையில் இருப்பார். அப்போ தான் நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு இந்த மாதிரி நமக்கு மேலே கேரை வச்சுருக்கவரை உண்மையில் நமக்கு பாய்சன் கொடுத்தாரு, இவ்வளோ அவர் போய் சொல்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிருக்கும். ஏன்னா இதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஆனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இதுக்கு மேலே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க வேணாம், டேரக்டாக ராஜா கிட்டே கேட்டுடலாம், அப்போ தான் அவர் என்ன சொல்கிறான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த போயிட்டு ராஜா கிட்டேயும் கேட்பான். இந்த டைத்தில் அப்படியே எங்கே காட்டுறாங்க அப்படின்னா பார்டரில் தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி வந்து பக்கத்து நாட்டிலேருந்து போர் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும்ல, இந்த டைம் போர் வந்து வருது. இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து காயம் பட்டிருக்கனால இந்த தடவை போரில் அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணிட்டு போகிறது ஹீரோயினோட அண்ணா தான். ஃபஸ்ட் டைம் என்ன தான் இவ்வளோ பெரிய ட்ரூப்ஸை ரீட் பண்ணிட்டு போனாலும் அவர் ரொம்ப நல்லாவே சண்டை போடுறதுனால எதிரியை வந்து வீழ்த்தி இவர் தான் வந்து வெற்றி வந்து பெறுறாரு. இப்படி வெற்றி பெற்றுட்டார் அப்படின்ற விஷயம் வந்து கேப்டர் ஃபுல்லாக வந்து பரவ ஆரம்பிக்குது. ஆனால் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இதுக்குன்னா பின்னாடி ஹீரோயின் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தான் கையாலே ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி அந்த ஹீரோ கிட்டே கொடுப்பாங்க.
கொடுத்துட்டா நான் உங்களை ரொம்ப 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 காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படி இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க அந்த டைம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகும். என்னாச்சு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எப்படி இவளுக்கு உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறி போயிடுவார். அப்புறம் பதறி போயிட்டு டாக்டரை கூப்பிட்டு செக் பண்ண போதான் தெரியும் நம்ம ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட ஹீரோ தான் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்படும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இதுக்கு மேற்பட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், ஏன்னா நமக்கு சுற்றி எல்லாம் பிரச்சனையாக தானே போயிட்டுருக்கு, கொஞ்சம் மாதம் அரசு வச்சுக்கலாம் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து ராஜா பார்க்குற வரைக்கும் போயிட்டு உடம்பு முடியலை அப்படின்றனால டேரெக்டாக போய் அவர்கிட்ட கேட்டிருக்க மாட்டார், ரிட்டன் வந்திருப்பார். இந்த விஷயத்தையும் இப்போ ராஜா கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. அவருக்கு ஒரு விதமான பயம் இருக்கும், உண்மையிலே தனக்கு பாய்சன் கொடுத்தது தன்னோட அப்பாவாக தான் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த விஷயத்தில் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்காமல் அப்படியே வந்து நின்றுட்டுருப்பார். இந்த டைம் நம்ம ஹீரோவுக்கு ஓவராக எக்ஸைட் ஆகிட்டார்ல, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் அந்த கோல்டு பாய்சன் வந்து திருப்பி வந்து ஆக்டிவேட் ஆனது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வந்து சிவியராக வந்து இவர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குமா. இதனால் திருப்பி வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போயிட்டுருக்கோம். அவருக்கு என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் நாளாவது நம்ம உயிரோடு இருக்கணும், நம்மளோட பையன் வந்து கொஞ்சம் பெரிய நாடு வரைக்கும் அது உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட டாக்டர்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை பார்த்தா நீ வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியும், ஆனால் அதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்குன்னு சொல்லவும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறக்கிற வரைக்குமா நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த டிங்கிலவரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நாட்டு ராஜ்யத்தை கைப்பற்றணும்னு சொல்லி தானே இவ்வளோ வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் ஆல்ரெடி கிளர்ச்சி வேறு பண்ணியிருப்பார், திருப்பியும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த டைமில் அரண்மனையில் என்ன நடக்கும் அப்படின்னா, ராஜமாதாவுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அரண்மனையில் இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அரண்மனைக்குள்ளே இந்த இளவரசர் டிங்கோட ஆட்கள் தான் ஃபுல்லாக சுற்றி அங்கே இருக்க எல்லாரும் அட்டாக் பண்ணி அரண்மனையை ரத்த கலரியாக மாறிடும். அந்த டைம் வந்து நம்ம ஹீரோட ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்கள பத்திரமா பாதுகாப்பாக இங்கேருந்து அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து பத்திரமா ஹீரோயினை வந்து டேக் கேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க. ஆனாலுமே சண்டை போடுற நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்கிட்ட வந்து ஹீரோயினை வந்து காப்பாற்றி இவர் தான் சண்டை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சுச்சுவேஷனில் வந்து கொஞ்சம் கூட பயப்படாமல் பதட்டப்படாமல் தன்னோட ஹேர் பின்னை யூஸ் பண்ணி அங்கே இருக்கவங்களோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு ஓரளவுக்கு நாம் வந்து இப்போ போகணும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுக்குன்னா பின்னாடி இருக்கிறது டிங்கிலவரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் ராஜாவே கொல்ல வந்து ட்ரை பண்ணுவாரா. லாஸ்ட் டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ராஜா கொல்ல விடாமல் தான் வந்து குறுக்க பூந்து அவர் வந்து உயிரை காப்பாற்றிட்டு அப்படியே இறந்து போயிடுவார். இப்போ வந்து டிங்கிலவரசர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, ஆனால் ஹீரோ வந்து இந்த மாதிரி தன்னோட அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காக உயிரை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அங்கே இருக்க எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, எப்படி இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண துணிஞ்சான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அதுவும் டிங்கிலவரசருக்குன்னா தனக்கு வந்து அவன் என்ன பாய்சன் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார்ல, அதான் ஹீரோவுக்கு வந்து ராஜா தான் பாய்சன் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. அப்பையும் இப்படி பண்ணான், இதுக்கு மேற்பட்டு நம்ம உயிரோடு இருந்தோம் அப்படின்னா நம்மளை வந்து விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு டிங்கிலவரசர் தானே வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தெரிய வரும், இந்த மாதிரி வந்து ஹீரோ வந்து ராஜா வந்து பிளாக் பண்ணுறதுக்காக அடி வாங்கியிருக்கான், அதுவும் தன்னை வந்து எல்லாருக்கும் காப்பாற்றுறதுனால அவர் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஹீரோயினும் போய் பார்த்து என்னாச்சுடான்னு பதறுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாராம். இல்லை நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் லாஸ்ட்டாக வந்து அப்படியே இறந்து போயிடுவார். நம்ம ஹீரோயின் மடியிலே இறந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினால் அது தாங்கிக்கவே முடியல, டாலரேட் பண்ணிக்கவே முடியல, கத்தி அந்த அரண்மனையே கேட்குற அளவுக்கு அதிர்ந்து போய் அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களால இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நல்லா இருந்தால் நம்மளை பத்திரமா அனுப்பி வைக்க சொன்னான், எதுக்கு ராஜாவுக்கு குறுக்க போகணும், திருப்பி எதுக்கு நம்மளை வந்து யாரும் அட்டாக் பண்ண விடாமல் காப்பாற்றி இந்த மாதிரி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்கில் ஹீரோ என்னதான் ஒரு டீலாக பேசியிருந்தாலும் பார்த்துருந்தாலும் இப்போ வந்து ரொம்ப பியூராக லவ் பண்ணுறாங்களே, அவனை விட்டு இருக்க முடியல, அந்த விஷயத்தை தான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்படி ஹீரோயினுக்கு ஹீரோவோட இறப்பு வந்து தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்குமா. இதெல்லாம் ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோவுக்கு வந்து அரச மரியாதையோடு வந்து இறுதி சடங்கெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதான் க்ரௌன் பிரின்ஸில் அவருக்கு என்ன அளவுக்கு முழு விஷயமாக பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ ஹீரோ இறந்து போனது அப்படின்றது நாட்டில் இருக்க எல்லாருக்கும் எவ்வளோ சோகமான விஷயம், ஆனால் நாடே சோகமாக மூழ்கி இருக்கும்.
அந்த டயத்தை யூஸ் பண்ண கான்செப்ட் ராங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோயின்ட்ட இருக்க அதிகாரத்தை எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஜமாதா மூலமாக ஒரு அரசாணையை ரெடி பண்ணி எல்லாரையும் வந்து சைலண்ட் ஆக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ ஹீரோ இறந்து போயிட்டாரு, நம்ம வந்து இப்போ ஃபீல் பண்ணி தான் ஆகணும், இருந்தாலும் அதனால் விட நம்ம வந்து ஹீரோவோட குழந்தைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை வந்து அரண்மனைக்குள்ள வந்து திருப்பி வந்து செலுத்தி தான் தான் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மனசுக்குள்ளே ஹீரோவோட நினப்பு வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். என்னதான் வெளியில் தைரியமாக எல்லாருக்கிட்டே ஆக்ட் பண்ணாலுமே அவங்களால ஹீரோவை வந்து மறக்கவே முடியாது. அவங்கள நினச்சி ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம் ஷின்னி லவர்ஸர் தான் காட்டுவாங்க. இன்னுமே ஹீரோயின் அவர் லவ் பண்ணிட்டு தானே இருக்காரு. அதுவும் தன்னோட மனைவி குவான்ஷின்றது கண்டுபிடிச்சதுலேருந்து அண்ட் டேரெக்டாக திருப்பி வந்து ஹீரோயின் அப்ரோச் பண்ணிவிட்டு நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னோட வாழ்க்கையில் எனக்கு ஒரே ஒரு கணவர் மட்டும்தான், அது வந்து ஹீரோ மட்டும்தான், வேறு யாரையும் நான் கணவரை அக்செப்ட் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த விஷயம் எல்லாமே ஜின்ஷுக்கு வந்து தெரிய வரும். ஆல்ரெடி அவள் பொறாம பிடிச்சவ தானே, இதனால் ஹீரோயின் வந்து இதுக்கு மேற்பட்டு உயிரோட விடக்கூடாது, அவளுக்கு தான் பேக்கப் கால் இல்லைன்னா ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவளை மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவான். ஆனால் அதே பிளானில் ஹீரோயின் வந்து அவளை வந்து சிக்க வச்சுருவாங்க. இதுக்கு மேற்பட்டு நீங்கள் இருக்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வந்து தன்னோட வழியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொண்டுருவாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ பற்றின ரூமர்ஸ் வந்து நிறைய கேபிட்டலில் வந்து தப்பாக போயிட்டு இருக்கும். அந்த எல்லா ரூமர்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு ஹீரோ வந்து நல்லவே அப்படின்ற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹீரோ மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோட பேர் வந்து நல்ல பேராக தான் இருக்கணும் அப்படின்றத வந்து நல்லா ப்ரொடக்டிவாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ஷூஜினையும் பூசுலினையும் தான் காட்டுவாங்க. இவங்க ரொம்ப நாள் ஆகிப்போச்சுல நடந்த விஷயங்கள் எல்லாமே. இவங்க 2 பேருக்கும் இப்போ வந்து ட்வின்ஸ் பிறந்திருப்பாங்க போல இருக்குது. அந்த 2 குழந்தைகளும் இவங்க 2 பேரும் நல்லா பார்த்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து அரண்மனையில் வந்து இவ்வளோ விஷயத்த கட்கோப்பாக கொண்டு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இன்னும் பிரச்சனை போயிட்டு தான் இருக்கும். என்ன பிரச்சனை அப்படின்னா ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஷின்னி லவர்ஸருக்கு அவங்கள மறக்க முடியாது. ஆனால் அரண்மனையில் ஹீரோயினுக்கு சூட்டபிளாக இருப்பாங்களே அவங்க எல்லாத்தையும் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு இவர் வந்து தனக்கு சூட்டபிளாக இருக்கவங்கள போட்டு அரண்மனையை ஃபுல்லாக வந்து கைப்பற்றிடுவார். ரீபில் பண்ணுற மாதிரி தான், இவரும் கிளர்ச்சி பண்ணுற மாதிரி தான். ஆனால் இவர் பண்ணுறதுக்கான காரணம் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து ஹீரோயின் வந்து முன்னாடி கெஸ் பண்ணிவிட்டு இதை பார்த்து அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை வந்து போயிடும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் ஷின்னி லவர்ஸரை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கோம். அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா அமைச்சர் முன்னாடி போகிறாமே நான் ஹீரோயினை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது நிறைய அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் வேணாம், அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது இப்போ வந்து இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இதுக்கு முன்னாடி மற்ற அமைச்சர்கள் பற்றின டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே இல்லீகல் வேலை, அதெல்லாம் வச்சு மிரட்டுவாங்க. நீங்கள் வந்து யாருமே எதுவுமே பேசக்கூடாது, நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணுவேன்னா மேரேஜ் பண்ணி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட முடிவில் வந்து உறுதியாக இருப்பார். இந்த விஷயம் ராஜா வரைக்கும் போகும். என்னடா அது இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ராஜா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் வந்து தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த வந்து ராஜா கிட்ட சொல்லுவாங்க. உடனே ராஜா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோவோட கடைசி ஆசை என்ன, தன்னோட குழந்தை தான் தனக்கு அடுத்து வந்து எல்லாமே இருக்கணும்னு சொல்லி தானே. ஆனால் ஹீரோட இன்னும் பிறக்காத குழந்தைக்கு ஜுன்சு அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு அந்த குழந்தை தான் அடுத்த வருங்காலத்தில் க்ரோன் பிரின்ஸாக இருக்கும், பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை வந்து அஃபிஷியலாக வந்து கொடுத்துருவார். நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆர்டர் வந்து கையில் கிடைக்கும். ஆனால் இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கான்செப்ட் ராங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்கு தெரிஞ்ச ஆட்கள்லாம் கூப்பிட்டு அரண்மனை ஃபுல்லாக ரீபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் அரண்மனை போல திருப்பி ஒரு கலவரம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த விஷயம் எல்லாத்தையும் போராடிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே, அப்படி தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கடைசி நேரத்தில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு காப்பாற்றி அவங்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டோக்கன் வந்து ராஜா வந்து கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் அந்த டோக்கனை யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த டோக்கன் வந்து ஃபேக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் இது பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஆனால் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பூசின் இருக்கா பார்த்தீங்களா, அவள் வந்து தன்னோட ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உண்மையான மிலிட்ரி டோக்கனை காட்டிட்டு எல்லா படைகளையும் வந்து நம்ம ஹீரோயினுக்கு எதிராக இருக்க எல்லாரையும் வந்து அடிச்சு
போட்டுருவா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் தான் முழு பேலஸையும் வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அரண்மனையில் அங்கங்கே சண்டை போயிட்டு இருந்தாலும் இப்போ ஹீரோயின் வந்து ஓரளவு கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்களே. இப்போ லாஸ்ட்டாக எல்லாரையும் வந்து மொத்தமாக தீர்த்து கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ஹீரோயின் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ தோற்று போனது யார்? ஷின் இளவரசர் தானே. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி எல்லா தப்பும் என்னோட தான், நான் ஒத்துக்கிறேன், நான் ஹீரோயின் மேலே ரொம்ப லவ்வில் இருந்ததுனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்து போய் பேசுவாங்க, இந்த எல்லா விஷயத்துக்கும் நீ தான் காரணம், ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக கன்ஃபர்ட் பண்ணும்போது அவரே என்ன பண்ணுவார் அப்படின்னா சூசைட் பண்ணி இறந்துக்குவார். இதனால் வந்து இதுக்கு மேற்பட்ட நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி வந்து லீட் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய உண்மையை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் ஹீரோ வந்து நம்ம ராஜாவோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லி தானே பார்த்துருந்துருப்போம். ஆக்சுவலி ஹீரோ வந்து ராஜாவோட உண்மையான பையனாக இருக்க மாட்டான். ராஜாவுக்கு முன்னாள் ராஜா இருப்பாங்களே அவங்களோட பையன், அதாவது ராஜாவுக்கு முன்னாள் ராஜா இருப்பாங்களே அவருக்கு தம்பியாக இருப்பார் இளவரசர் ஷியான் அப்படின்றவர். இளவரசர் ஷியான் அப்படின்றவரோட பையன் தான் நம்ம ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் ராஜமாதா இருக்காங்களே அவங்களுக்கு வந்து அந்த ஷியான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான பையனும் கூட. இந்த மாதிரி வந்து தன்னோட பேரனை நம்மளே வந்து கொல்றதுக்கு வந்து இவ்வளோ திட்டம் போட்டிருக்கோமே. ஏன்னா இந்த ராஜமாதா தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிறைய விஷயத்தில் ஹீரோ கார்னர் பண்ணது, பாய்சன் கொடுத்தது எல்லாமே இவங்க தான். ஹீரோவோட அப்பா வந்து பாய்சன் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை இப்போ கரண்ட் ராஜா வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ராஜமாதா தான் தான் வம்சாவளியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி ராஜமாதா வந்து ஃபீல் பண்ணிவிட்டு உண்மை எல்லாத்தையும் இப்போ எல்லாருக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாமல் ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து லாஸ்ட் வரைக்குமே தன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணது யார், பாய்சன் வச்சது யாரும் தெரிஞ்சுக்க தானே நினச்சிட்டு இருப்பாரு. அது கடைசியாக கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் மாதமாக போகுது. இப்போ ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு குட்டி பையன் பிறக்கிறான். அதை ஜுன்சுன்னு சொல்லிட்டு அதுதான் அடுத்த ராஜான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு டேரெக்டாக ராஜா பட்டம் கொடுக்குறாங்க. இப்போ வந்து ஹீரோ இறந்து போனதுனால புது ராஜாவாகவே அந்த பையன் டேரெக்டாக போனதுனால இப்போ ஹீரோயினுக்கு ராஜமாதா பறவை வருது. ஹீரோயின் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு, அதான் கை குழந்தை தான், அந்த கை குழந்தையை தூக்கிட்டு போயிட்டு அரண்மனையில் எல்லாம் முன்னாடியுமே பதவி பிரமாணம் எல்லாமே எடுத்துக்குவாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஆட்சிப்படி நாட்டில் இருக்க எல்லா விஷயங்களையும் வந்து கரெக்டாக வந்து டீல் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து பூசிலினோட ஞாபகம் வரும். அவள் வந்து இப்போ தான் நார்மலாக வந்து ஒரு பொண்ணு மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்றது ஹீரோனுக்கு நல்லா தெரியும். டேரெக்டாக அவளை கூப்பிட்டு விட்டு, நான் உனக்கு ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கேன், நீ கவர்மெண்ட்டில் சிவில் சைடும் சரி மிலிட்ரி சைடு சரி எந்த சைடு வந்து நீ சர்வீஸ் பண்ண விரும்புகிற, நீ எந்த சைடு விரும்பினாலும் சரி நான் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், 2 இருக்குது, என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது அவளும் தன்னோட சாய்ஸை சொல்லுவாள். உடனே ஹீரோயினும் அவளுக்கு அஃபிஷியலாக வந்து கொடுத்துருவாங்க. அப்போ சூஜின்னு கேட்கும்போது, பாரு அவன் வந்து உனக்கு வந்து இந்த வேலைக்கு போவேனான்னு சொல்லி தடுத்தானா அவனை டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஐடியா கொடுத்து வேறு அனுப்பி விடுவாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து எப்பயும் போல் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோ வந்து தன்னோட பையனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மினிக்கே இந்த இப்படி தான் இருக்கணும் பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அந்த விஷயம்னா ஹீரோயினோட கைக்கு கிடைக்கும். அதாவது தன்னோட பையன் 1 வயசில் இதெல்லாம் பண்ணணும், 2 வயசில் இந்த புத்தகங்கள்லாம் படிக்கணும், இப்படி நடந்துக்கணும், ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோ உயிரோடு இருந்து தான் கூட வந்து தன்னோட பையனை வளர்த்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இந்த மாதிரி கனவு கண்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து இப்போ உயிரோடு இல்லை, அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியும். இருந்தாலும் ஹீரோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியே டைம் வந்து ஃபுல்லாக போயிட்டுருக்குமா. அப்படியே ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா ஹீரோயினுக்கு என்னடா அது நம்மளோட வீட்டில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல் வருது, அது இந்த பர்ஃப்யூம் செல்ஸ் ஃபெமிலியாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிப்பாங்க. ஹீரோ ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பர்ஃப்யூம் சொல் தான். உடனே ஹீரோயினுக்கு வந்து டவுட் வரும், ஒருவேளை ஹீரோ திரும்பி வந்துட்டானா, உயிரோடு இருக்கானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி போயிட்டு இருப்பாங்க. அட் த சேம் டைம் யுவான் வந்து பேலஸில் வந்து எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு இதே தான் கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட இந்த பாக்ஸை கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஹீரோ ஒரு கர்ச்சீஃப் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவன் தடபடப்படவே அதை பார்த்ததும் அவன் அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ உண்மையிலே உயிரோடு தான் இருக்காரு போல இருக்குது. பாய்சன் அட்டாக் ஆகிருந்துருக்கணும் இல்லை, ஆக்சுவலி அவர் இறந்துருக்கான்னு சொல்லிட்டு நாட்டு முன்னாடி காட்டியிருந்துருப்பாங்க போல இருக்குது. உயிரோடு தான் இருக்கார். தான் கண்ணுக்கு முன்னாடி ஹீரோ உயிரோடு இருக்கிறத பார்க்கும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு ஹக்லேயே ஹீரோயின் 2 பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்து
அவங்க இத்தனை நாள் மிஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த சீரீஸ் வந்து முடியுது. ரொம்ப அழகான ஹாப்பி எண்டிங்காக தான் இந்த சீரீஸ் வந்து முடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன ஆகும், இப்போ ஹீரோ வந்து திரும்பி ரிட்டன் வந்துட்டார். இதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷலாக நடந்துச்சான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் எபிசோடில் கொடுத்துருக்காங்க. அது வேறு எதுவும் இல்லை, குட்டி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எப்பயும் போல் அவரை வந்து பாடம்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது வேறு யாரும் இல்லை, ஹீரோவுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்களே 2 அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி, அதான் 2 மினிஸ்டர்ஸ், நம்ம சூஜினா அப்புறம் ஜான் சொல்லிட்டு அவங்கள தான் இம்ப்ரோஸ் பண்ணி போட்டு விட்டுருந்துருப்பாங்க. அது சூஜின் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. அப்போ வந்து அந்த ராஜு வந்து ரொம்ப வந்து கிளாஸில் அட்டென்டிவாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி அப்பா ரிட்டர்ன் பண்ணதுலேருந்து அம்மா என்னை கண்டுக்கிறதே இல்லை, இதுக்கு முன்னாடி நானும் நினச்சிருக்கேன் அப்பா வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ என் அம்மாவுக்கு வந்து என்னை பிடிக்கலன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபீல் பண்ணாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சூஜினும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இப்போ தான் நீ வந்திருக்க, அவனோட பாய்ச்சல் இன்னும் சரியாகலன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது ஒரு மெய்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ராஜாவுக்கு வந்து அடிபட்டுருச்சு, கையில் காயமாயிடுச்சுன்னு சொல்லவும் ஹீரோயின் 2 பேரும் பதறி போயிட்டு இருப்பாங்க. அப்போ குட்டி ராஜா வந்து உள்ளே வந்துட்டு அம்மா உங்களுக்கு மரியாதை கொடுக்க வந்தேன்னு சொல்லவும் உள்ளே வந்தோடனே அவங்க பார்த்து பதறி போயிடுவாங்க. என்னாச்சு, கையை காட்டு, அடிபட்டுருச்சா, ஏன் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம்மா நீ தான் என்னை பார்க்கவே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு பையன் எதுக்காக பண்ணுறான்னு சொல்லிட்டு. இனிமேல் ஸ்கூலுக்குனா போக சொல்லாத, பையன் சரியாக போயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இவங்க அப்படின்ற மாதிரி தங்கிட்டே அந்த குட்டி ராஜா இருக்கும்போது, ஓ அப்பாடா பேசுடான்னு சொல்லும்போது உடனே அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு ஹீரோ ஹக் பண்ண போவாங்களா. ஹீரோ உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுவார். உடனே நம்ம குட்டி ராஜாவும் ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கைமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சீன் போடுவான். ஹீரோ பார்ப்பாரு, நமக்கு மேலே ஹக் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்புறம் ஹீரோ என்னாச்சு கையில் காயமா அப்படின்ற மாதிரி சொல்லி ஊதி விட்டுட்டு இருப்பாங்களா. அப்புறம் சொல்லுவாங்க, இல்லைம்மா அப்பாவும் நீங்கள் சொல்லாதீங்க, அப்பா மேலே எந்த தப்புமே இல்லை, அங்கிள் எல்லோரும் அந்த மாதிரி ஓடி வந்து ஹக் பண்ணால் பிடிப்பாங்கள்ல, அப்பாவும் அப்படி தான் இருப்பாருன்னு நினச்சேன், ஆனால் தெரியாது அப்பா இவ்வளோ வீக்காக இருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னமோ எல்லாமே ஹீரோ அப்படி இதுக்கு முன்னாடி வந்து ப்ளேம் பண்ணுவார். அந்த மாதிரி ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்களா. ஹீரோயின் இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க, இவன் தான் ஹக் தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் கண்டுபிடிச்சிருவாங்க, இப்படி இவங்க 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவான். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, பார்த்தியா எப்படினா பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாம் என் பையன் எப்படி இருக்கான், என்னோடய பெஸ்ட்டு ஸ்கில்லான ஒரு விஷயத்தை அவன் கற்றுக்கிட்டானே, என்னோடய பையன் என்ன மாதிரி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா கார்டனில் தனியாக ஊஞ்சலில் உட்காந்துருக்க நம்ம குட்டி ராஜா வந்து பார்ப்பாரு. வந்து பார்த்துட்டு ஏன் இங்கே டல்லாக இருக்குன்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பானா. அதுக்கப்புறம் அந்த குட்டி பையன் கேட்பான், எப்படி கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு கேட்கும்போது, நீ என் பையன்டா, நானும் கோவப்பட்டா இந்த மாதிரி தான் வந்து உட்காந்துருப்பேன், அதான் இங்கே வந்தேன்னு சொல்லவும் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பையன் கேட்பான், எனக்கு இதுக்கு முன்னாடி அப்பா வந்து நல்லா இருக்குன்னு தோணுச்சு, ஆனால் அம்மா என்னை வந்து மிஸ் பண்ண மாட்டேன்றாங்களேன்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் உன்கிட்ட வந்து உங்கள் அம்மாவை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரல, நானும் அம்மாவும் சேர்ந்து உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இனிமேல் எனக்கு அப்பாவும் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ப்ராப்பராக வந்து ஹக் பண்ணிக்குவான். அப்படியே ஹீரோவும் சரி அந்த பையனும் சரி ரொம்ப சந்தோஷமாக இத்தனை வருஷம் பிரிஞ்சிருப்பாங்களா, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் இப்போ தான் ப்ராப்பராக ஹக் பண்ணவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ தான் எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சுல, ஹீரோ ஹீரோயின் அப்புறம் அந்த குட்டி ராஜா 3 பேரும் சேர்ந்துட்டு விளக்கு திருவிழா ஒன்றா சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு திருவிழாவுக்கு வந்து நாளையே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற விஷயங்கள், அதான் ஒரு சின்ன பசில்ஸ்லாம் சால்வ் பண்ணுறது இதெல்லாம் இருக்கும்ல, அந்த கேமெல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக விளையாண்டுட்டு இருக்கிறதோட தான் இந்த சீரீஸ் வந்து முடியுது. என்னதான் இவங்களுக்குள்ள ஃபேமிலி இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் எல்லாமே இருந்தாலும் சரி, ஹீரோ ஸ்டார்டிங்கில் எண்டு வரைக்கும் நம்ம ஹீரோயின் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்திருப்பாரு. ஹீரோயினுக்கு ஃபஸ்ட்டு என்ன தான் ஹீரோ பிடிக்கலனாலும் இப்போ வந்து ஹீரோ வந்து தனக்காக பண்ணுறதெல்லாம் போதும் அப்படின்ட்டு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையோட தான், நிறைவான காதல் குடும்பத்தோடு தான் இந்த எபிசோடு வந்து முடிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல சீரீஸ் கிடச்சிச்சு அப்படின்னா பார்க்கலாம்.